அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருவருக்கு கேன்சர் நோய் எதனால் வந்தது, இப்போ அது சரியாகுமா, இல்லை கண்டிப்பாக இதனால் அவங்களுக்கு இறப்பு வருமா, இல்லை பெரும் துன்பத்தை சந்திப்பாங்களா, அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டிங்கன்னா 18/5/1963. இவங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறது ஒரு 61 வயது நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? ஸோ குஜராத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டிங்கன்னா கும்ப லக்கணம். ஓகேங்களா? கும்ப ராசி. ஸோ லக்கணத்திலேயே சந்திரன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா 6ஆம் பாவம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாங்களே, இவங்க ஃபஸ்ட்டு நோயால் தான் இவங்களுக்கு இறப்பு இருக்குது, இல்லைனா வாழ்நாள் முழுவதும் நோய்க்கான ஏதோ மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ சிறு வயதிலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் வரும். சிறு வயதிலேயே ஏதாவது ஒரு இப்போ தான் ஏகப்பட்டது இருக்குங்களே. ஸோ எதுக்காவது டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே லக்கணத்தோட 6ஆம் பாவாதிபதி தொடர்பு, இல்லை 1ஆம் பாவத்தோட 6ஆம் அதிபதி தொடர்பு, இல்லை லக்கணத்திலே பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, உங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ இவங்களுக்கு என்னென்னா கேன்சர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களுக்கு ஓவராலாக என்ன அது அதுலேருந்து விடுபடுவனா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நம்ம எப்போவுமே என்னென்னாங்க, ஒரு சில சங்கடமான ஒரு டைம் இந்த ஆஸ்ட்ராலஜியில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயத்தை அப்படியே நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழல் எப்பவுமே வரும். ஓகேங்களா? ஒரு நல்ல விஷயத்தை எப்பவுமே ஈஸியாக டப்புன்னு சிரித்த முகத்தோடு சொல்லிடலாம். ஒரு ஒரு துன்பமான விஷயத்தை நம்ம டப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ என்ன காரணங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு என்னென்னா, சுக்கிரனுடைய திரிகோணத்தில் பார்த்திங்கன்னா சனி, கேது, சூரியன், புதன் இது முழுமையாக வருது. சரிங்களா? இப்போ யாருடைய ஜாதகத்துலைங்க எப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேதுவோ ராகுவோ அந்த காம்பினேஷனோடைய, அதாவது என்னென்னா சுக்கிரன் பெண்மணிங்கிறங்காட்டி இப்போ நம்ம சுக்கிரன் எடுத்துக்கிறோம். இதே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்னா நம்ம குரு எடுத்திருப்போம். அது கூட பார்த்திங்கன்னா இந்த சனியோ கேதுவோ ராகுவோ சம்மந்தப்பட்டுட்டாலே ஒரு ஆஃப்டர் 50 ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு 100% கேன்சருங்கிறதால நம்ம எந்த ஒரு பாதிப்பும் இருக்க முடியாது. இல்லை கேன்சருக்கு இணையான ஒரு நோய் வரும். ஸோ அது மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ இவங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் கேன்சர் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம என்னென்னா, இவங்களுக்கோட கேள்வி இது சரியாகுமா, இல்லை நான் இறந்துருவேனா இப்படிங்கிறதான் இவங்களுக்கு கேள்வி. இப்போ இவங்களுக்கு நடக்கிற திசை பாருங்களேன், சுக்கிர திசை, சுக்கிர புத்தி. ஸோ இந்த அந்தர சூட்சமெல்லாம் நமக்கு அதுக்கு பெருசாக தேவைப்படாதுங்க. சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்குது. ஸோ அந்த சுக்கிரனோட காம்பினேஷன் பாருங்களேன். ஸோ நேராக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது சனி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சூரியனோட தொடர்பு வருது, அதுக்கப்புறம் தான் புதனுடைய தொடர்பு வருது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி காம்பினேஷன் நம்ம எடுக்கிறோம்னா 1, 5, 7, 9 காம்பினேஷனில் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ 1ஆம் பாவங்கும் போது பார்த்திங்கன்னா சூரியன் வந்துடும். இப்போ 5க்கு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ 7, 9க்கு பார்த்திங்கன்னா சனியும் அதாவது கேதுவும் தொடர்பு இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஸோ அப்போது இந்த தொடர்புனால் எதெல்லாம் நமக்கு நெகட்டிவ், சூரியன் அது ஒரு வகையான பார்த்திங்கன்னா ஒரு கேன்சருக்கான ஒரு இதுதான். ஏன்னா ஜெனட்டிக் மூலிமா வர்றதுக்கு எல்லாமே சூரியன் தொடர்பு இல்லாமல் வர முடியாதுங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கண்டிப்பாக இந்த திசை ரொம்பவுமே ஆபத்து தாங்க. அது இந்த புத்தி ரொம்ப ஆபத்து. 2026 வரைக்கும் சேம் சுக்கிர புத்தியே இருக்குது. 11 மாதம் வரைக்கும் ரொம்ப ஹெவியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி தாங்க வருது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தான் வருது. கொஞ்சம் தீவிரமாக சிகிச்சையில் ஈடுபடுங்கிறது நம்ம சொன்னோம். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்க எதுவுமே கேட்கல. மற்றபடி ஜென்ரலாக வேறு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்கன்னாங்க. ஸோ அது நம்ம ஜென்ரலான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அவங்க சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஆய்வுக்காக பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்னா, முதல்ல என்னென்னா 6ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலே நம்ம உணவு பொருட்களையாக இருக்கட்டும், இல்லை உடற்பயிற்சி, இல்லை பார்த்திங்கன்னா அன்வான்டாக வெளி ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றது, இதெல்லாம் என்னென்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பாதிக்கும். இதெல்லாம் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். 50 வயசுக்கு மேலே வர திசாபுத்தியோட கேதுவோ ராகுவோ தொடர்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்ம என்னென்னா அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அவேர்னஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னா, சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் கேது வரும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அப்போ இங்கே கேது, இப்போ சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் கேதுனா சிம்மத்தில் கேது. இப்போ கேது வந்து எங்கே இருக்குங்க? கன்னியில் இருக்குது. கரெக்டாக இந்த டேட்டில் தான் ஆவாருங்கிறத நம்மளால் குறித்து தர முடியும். பட் நம்ம அதை அப்படி பண்ணக்கூடாதுங்க. பட் இது நான் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இவங்க வந்து எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ரெகுலரானவே ஒரு இதுதான் பிரசனம் பார்ப்பாங்க நம்மக்கிட்ட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பையனுக்கு. ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயமும் நம்மக்கிட்ட தான் கடந்த ஒரு 2 வருடமாகவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் இருந்தாலும் சொல்லி தான் ஆகணுங்கிறங்காட்டி அந்த மாதிரியான முறையில் நம்ம சொன்னோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா, ஒரு கரெக்டான ஒரு டிகிரி அமைப்பு இல்லாமல் நான் நிறையா பார்த்துட்டேங்க. ஏன்னா வர்றவங்க எல்லாமே எல்லாம் பார்த்துட்டேன். இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து ஒரு தவறான ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்குது ஆஸ்ட்ராலஜர்கிட்ட அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு தான் நம்மகிட்ட வந்தாங்க. என்னென்னா இந்த டிகிரி வைஸில் அடிப்படையில் பார்க்காம நிறைய தப்பு பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 ராகு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது பாவம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறது இங்கே தான் 7வது டிகிரியில் தான் முடிவடையுது. 8லேருந்து தான் 6வது பாவம் ஸ்டார்ட். அப்போ என்னென்னா ராகு வந்து கட்டத்தில் பார்க்குறப்ப 6ஆம் கட்டத்தில் இருக்கும். பட் உண்மையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தோட தொடர்பு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன், கேது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவத்தில் தான் இருக்குது. பட் வந்து மொட்டையாக பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, 12ல் இருக்குது, சனி 12 இருக்குது, கேது 12 இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பலனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அதை எப்பவுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாதுங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம என்னென்னா இந்த மென்பொருளை வந்து அவ்வளோ தூரம் ஒரு துல்லியப்படுத்தி பண்ணியிருக்கோம். தமிழில் ரிலீஸ் ஆக போது. இன்னும் அடுத்து மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிக்கான சாஃப்ட்வேர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அதிகபட்சம் இன்னொரு 10 நாளில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது சம்மந்தமாக நான் போடுறேன். அது போக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது, இது நியூமராலஜி, பிரசனம், இந்த மாதிரியான மென்பொருள்கள்லாம் இருக்குது சாஃப்ட்வேர். ஸோ இங்கிலீஷ் அண்டு தமிழ் லாங்குவேஜ் போத் அவைலபிள். ஸோ யாருக்கு வேணுமோ அதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிப்பாக ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.